411. Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 7/4 of the corresponding sides of the triangle PQR. See here scale factor 7/4 is given, that is greater than 1. So this is another one model. So numerator greater value, denominator smaller value. இந்த மாதிரி வந்தா how to draw diagram போது பார்க்கலாம். First step, given values we are writing. Triangle given triangle is PQR. இப்போ இந்த PQR க்கு we are going to construct another one similar triangle. So we are writing, we require to construct another triangle whose sides are 7/4, 7/4 of the corresponding sides of the triangle PQR. See the rough diagram. இப்போ rough diagram பாருங்க. PQR first I drawn PQR draw பண்ணிக்கிறோம். இப்போ numerator greater value இருந்தா அந்த similar triangle outside of the triangle வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா you will get P dash, இந்த சைடு R dash வரும், ஜாயின் பண்ணால் Q P dash Q R dashங்கிற triangle கிடைக்கும். ஸோ இது வந்து given triangle PQR, இதுக்கு அவுட் சைடில் we are getting P dash Q R dash. ஓகேவா? இதோட பேசிக் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம், தென் அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த 7/4ல் கிரேட்டர் நம்பர் பார்த்தோம்னா 7. ஸோ 7 arcs we are going to draw. Let us see how to draw. So first triangle PQR draw பண்ணியாச்சு. Then below this QR line we are marking one ray, that is QXங்கிற ray mark பண்ணியிருக்கிறோம். இந்த 7/4ல் கிரேட்டர் நம்பர் எது 7. ஸோ 7 arcs Qல வச்சு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூல சேம் மெஷர்மெண்ட்டில் கம்பஸ் பிளேஸ் பண்ணி we draw Q to Q dash, then Q1 to Q2 like this 7 arc வந்து நம்ம draw பண்ணி then we are going to find the another one similar triangle now. See இப்போ இந்த 7/4ல் ஸ்மாலர் வேல்யூ என்ன 4. இப்போ இந்த 4th பிளேஸில் that is Q4ம் Rம் first we are going to join. Q4 Rம் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ட்ரையாங்கிளுக்கு அவுட் சைடில் தான் நமக்கு வந்து another one triangle we are going to get. அப்படி வேணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் we are going to extend the line segment QR. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் மார்க் பண்ணிக்கணும், ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ again we are going to use compass. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக QRல பிளேஸ் பண்ணி ஜஸ்ட் we are going to take one arc. அதே மெஷர்மெண்ட்டு Q7ல பிளேஸ் பண்ணி draw another one arc. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பாயிண்டோட லென்த் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த லென்த் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை இந்த பிளேஸில் வச்சு ஜஸ்ட் we are going to draw one intersecting arc. ஸோ இந்த பாயிண்டில் பிளேஸ் பண்ணி ஒரு ஆர்க்கு நம்ம இன்டர்செக்டிங் ஆர்க்கு ட்ரா பண்ணியிருக்கிறோம். now we are going to keep one dot. ரெண்டு பிளேஸில் ஒரு டாட்டை பிளேஸ் பண்ணால் it is easy to draw. நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட் வழியாக through that பாயிண்ட் வழியாக we are going to draw one line. இந்த ஸ்கேலை பிளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்க நம்ம ஒன்று செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனும் பேரலாக இருக்கணும் நமக்கு. ஸோ இது பார்க்கும்போது இந்த கேப் ஈக்குவலாக இருக்க நம்ம தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ட்ரா எ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இப்போ இது ரெண்டு கேப் ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டு பேரலே நமக்கு கிடச்சாச்சு. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வென் டூ லைன்ஸ் ஆர் பேரலல். இப்போ இந்த ஒரு பார்ட் நம்ம கீழே டவுன் பார்ட் ட்ரா பண்ணியாச்சு. ஆக்சுவல் ட்ரையாங்கிள் என்ன PQR. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து நம்ம இப்போ ஒரு பேரலல் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஃபார் திஸ் இந்த PQங்கிற லைனை வந்து ஜஸ்ட் ஐம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ் சைடு. ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் நம்ம இப்போ மார்க் பண்ணி Pலேருந்து ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம். again we are going to use compass. இந்த ஆறுங்கிற பாயிண்டில் பிளேஸ் பண்ணி ஜஸ்ட் we are going to draw one arc. ஓகேவா? இது சேம் மெஷர்மெண்ட் இங்கே பிளேஸ் பண்ணி இந்த டாட் வேணால் அதில் நேம் கொடுத்துக்கலாம். தட் இஸ் QR, திஸ் இஸ் R dash. R dashல பிளேஸ் பண்ணி we are going to draw one arc. ஓகேவா? then we are going to take this width.
So again, so in the measurement eduthu just keep it here, draw one arc. Okay va? Now in the intersecting point la oru dot in the r dash oru dot place panni just we are going to draw a line, that line parallel to PR. So இது எங்க மீட் பண்ணுதோ that is we will say P dash. Okay va? Now here PQR is a older that is given triangle. அதை யூஸ் பண்ணி we drawn P dash Q R dash ங்கற நியூ similar triangle நம்ம draw பண்ணிக்கிறோம். Okay students.